ஓம் சாந்தி 29/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இது மேலேறுவதற்கான சத்தியமானவரின் உண்மையான சகவாசம் ஆகும். இப்பொழுது நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தில் இருக்கின்றீர்கள். எனவே ஒரு பொழுதும் பொய்யான சகவாசத்தை வைத்திருக்காதீர்கள். கேள்வி: எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களின் புத்தி எல்லையற்றதில் ஸ்திரமாக இருக்கின்றது? பதில்: உங்கள் புத்தியில் சுயதர்சன சக்கரம் தொடர்ந்தும் சுழலட்டும். நாடகத்தில் நிகழ்பவை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டதாகும். அதில் ஒரு வினாடி வேறுபாடேனும் இருக்க முடியாது. உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். இது உங்கள் புத்தியில் மிக நன்றாக இருக்கும் பொழுது உங்களால் எல்லையற்றதில் ஸ்திரமாக இருக்க முடியும். எல்லையற்றதில் ஸ்திரமாக இருப்பதற்கு விநாசம் இடம்பெறவுள்ளது. நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை அறிந்திருங்கள். நாங்கள் தூய்மையாகிய பின்னர் மாத்திரமே வீடு திரும்புவோம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் புத்தியில் இருந்து இத்துன்ப பூமியை அகற்றி உங்கள் விழிப்புணர்வில் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் வைத்திருங்கள். நிச்சயமாக பாரதத்திற்கும் உங்களுக்கும் உண்மையான சேவை செய்யுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை அனைவருக்கும் எடுத்துரையுங்கள். 2. உங்கள் சத்தியயுக பிறப்புரிமையை கோருவதற்கு ஒரேயொரு தந்தையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருங்கள். ஓசையற்ற மந்திரத்தை தொடர்ந்தும் உள்ளே உச்சரியுங்கள். நிச்சயமாக தினமும் கல்வியை கற்றிடுங்கள். ஆசீர்வாதம்: தந்தையுடன் அனைத்து உறவு முறைகளையும் வைத்திருப்பதுடன் சகல பேறுகளின் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கின்றதோர் மனநிறைவான ஆத்மா ஆகுவீர்களாக. உண்மையான காதலர்களாக இருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் சகல பேறுகளினாலும் சதா சந்தோஷமாக இருப்பார்கள். சில குழந்தைகள் சிவபாபாவை தமது தந்தையாகவும் தமது மணவாளனாகவும் தமது குழந்தையாகவும் அனுபவம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தாம் விரும்பிய அளவிற்கு பேற்றினை அனுபவம் செய்வதில்லை. எனவே அந்த அனுபவத்துடன் சகல உறவு முறைகளின் பேறுகளையும் அவருடன் அனுபவம் செய்யுங்கள். அத்தகைய பேறுகளை கொண்டிருந்து அதனை அனுபவம் செய்பவர்கள் சதா திருப்தியாக இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வகையிலும் எதிலும் தமக்கு குறையுள்ளது என உணர்வதில்லை. பேறுகள் எங்கு உள்ளதோ அங்கே நிச்சயமாக மன நிறைவு இருக்கும். ஸ்லோகம்: ஒரு கருவியாகும் போது சேவையின் வெற்றியில் உங்களுக்கு ஓர் பங்கு இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.